நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்துக்கும் உரிய வித்யாபத்திரன் வியாராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 679வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய மீனிங். இது வரைக்கும் 1லேருந்து 140 வார்த்தைகள் பார்த்தாச்சு. ஸோ 141லேருந்து அன்றைக்கி ஆரம்பம் பார்க்கலாம். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் शांता निष्कामा निरूप्लवा नित्यमुद्धा निर्विहारा निर्पपंचा निरश्यया नित्यसुत्या नित्यबुद्ध्या निरवध्या निरंतरा निष्कारणा निष्कलंका निर्बाधित निरीश्वरा निरागारागमदनी निर्मदा मदनाचिनी निसिंदारा निरंगारा निर्मोगा मोगनाथिनी निर्ममा ममतागंती निष्पापा पापनाचिनी निष्क्रोधा क्रोधजमनी निर्लोभा लोपनाशिनी. 170 முடிச்சிருக்கேன். சரி, இப்போ பார்க்கலாம் ஒன் பை ஒன். சாந்தா, அதாவது 141வது ராமாவளி. சாந்தியை உடையவள். ஸ்வேதாசர உபனிஷத்தில் நிஷ்கலம் என்ற சொல்லி நிஷ்கிரியம் சாந்தம் என்று காண்கிறோம். அதாவது அம்பாள் வந்து ரொம்ப சாந்தியை விரும்புகிறவோ அல்லது ஆசாந்தா தொக்கி நிற்கிறது என்று இந்த பதம் பிரிக்கலாம். ஆஷா என்றால் திசைகள், எல்லா திசைகளையும் வியாபித்திருப்பவள் என்று பொருள். இதனால் பரம்பொருள் ஒரு பரம்பருக்கு உட்பட்டது என்று திகம்பரர்களின் மதம் நிராகரிக்கப்படுகிறது. சாந்தா. அடுத்து 142. நிஷ்காமா, தனக்கு விருப்பமே இல்லாதவள். சத்தியகாம, சத்திய சங்கல்பம் முதலிய ஸ்ருதி வாக்கியங்களில் பரபிரம்மத்தின் நிச்சயம் எண்ணமும் நித்தியமானது என்பவர்களின் மதம் நிராகரிக்கப்படுகிறது. நிருப்ளவா. 143. அழிவில்லாதவள். நிருபப்ளவா. உபப்ளவம் என்றால் நாசம், அது இல்லாதவள். நித்தியமுத்தா. நித்தியமுக்தா, எப்பொழுதும் பந்தம் ஒன்று இல்லாதவள். தன் பக்தர்கள் நித்தியமுக்தர்களாக இருப்பதால் இந்த பெயர். நித்தியமுக்தர்களின் லட்சணமாகிய மோட்சஸ்வரூபணியாக அம்பாள் விளங்குகிறார். 144. 145. நிர்விகாரா, மாறுதல் இல்லாதவள். சாங்கிய சித்தாந்தத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் கபிலரால் விளக்கப்படுகிறது. இந்த தத்துவங்கள் 4 விதமாக பிரிக்கப்படுகிறது. காரணமாக இருக்கக்கூடியது, காரியமாகவே இருக்கிறாள், ஒன்றிற்கு காரணமாக மற்றொன்றிற்கு காரியமாக இருக்கிறாள், காரணமாக காரியமாகவே இல்லாதவை. இவற்றில் மூலப்பிரகிருதி பிரதானம் என்று சொல்லப்படும் காரணமாகவே இருப்பது எனப்படும். ஸ்ரீவித்யா சாஸ்திரத்தின்படி அம்பாளே பரம்பொருள். ஆகையால் சாங்கியர்கள் பிரகிருதி பிரதானம், அது அவ்வக்தம் என்று கூறும் 25 தத்துவங்களையும் கொள்கிறார்கள். புருஷன் என்ற தத்துவத்தில் வேறுபட்ட அர்த்தத்துடன் ஸ்ரீமதியின் மேலும் 11 தத்துவங்கள் சேர்க்கப்பட்டு காஷ்மீர சைவத்தில் இருப்பது போல் 36 தத்துவங்கள் சொல்லப்படுகின்றன. நிஷ்பிரபஞ்சா, கட்டுப்பாடுகளுக்கு உட்படாதவள். பிரபஞ்சம் என்ற பதத்திற்கு சேர்க்கை, சாட்சிய என்று பெயர். அதாவது நீட்டுதல், விசாரமாக்குதல், அதெல்லாம் அர்த்தம் பண்ணுறது, அதெல்லாம் இல்லாதவோ. 147. நிரவத்தியா, சரி, நிராசிரயா, எதையும் ஆச்சரியத்தில் இருப்பவள் அல்ல, எல்லாமே அவளை சார்ந்தது. ஆச்சரியமாக கொண்டிருக்கிறாள், ஆனால் அவள் எதையும் ஆச்சரியத்தில் இருக்கவில்லை. இதன் மூலம் ஷரீரமே பரபிரம்ம என்ற சார்பாகர்களின் மதம் நிராகரிக்கப்படுகிறது. 148. நித்திய சுத்தா, எப்பொழுதும் சுத்தமாக இருப்பவள், தூயவள். அடுத்தது 149. நித்திய புத்தா, எப்பொழுதும் ஞானமாக அறிவாக இருப்பவள், இவள் சிஸ்வரூபணி, அதனால் அவளிடம் ஞானம் எப்பொழுதும் இருக்கிறது. நிரவத்தியா, குற்றம் ஒன்று இல்லாதவள், அதாவது அபத்தியம் என்று சொல்லக்கூடாது என பொருள். 151. நிரந்தரா, இடைவெளி இல்லாதவள். அந்தரா என்பது இடைவெளி, அவகாசம், முடிவு, வஸ்திரம், மறைவு, பேதம் முதலே பல அர்த்தங்கள் கொண்டது என்ற சொல். ஆனால் இந்த நாமாவால் பிரம்மத்தினுடைய 3 விதமான
சஜா சஜாதிய விஜயாதீப சக்தி பேதங்களை பார்க்கும் மதஸ்தர்களின் கருத்து நிராகரிக்கப்படுகிறது. 152 நிஷ்காரண காரணமில்லாது இருப்பவள். அம்பாளே எல்லாவற்றுக்கும் மூல காரணமாக இருப்பார்கள், அவளுக்கு ஒரு காரணமும் இல்லை. இந்த ஸ்ருதி ஸ்மிருதி இதெல்லாம் அப்படிதான் சொல்லியிருக்குன்னு சொல்லப்படுறது. நிஷ்கலங்கா கலங்கம் பாபத்தின் விளைவு என்பதற்கு சம்பந்தம் இல்லாதவள். பாபம் தேவியுடன் ஒட்டாது, அதனால் நிஷ்கலங்கா. நிருபாதீஸ் 154 உபாதி இல்லாதவள். உப சமீபம் ஆதி தருகிறது, தன்னுடைய தர்மத்தை கொடுக்கிறது. செம்பருத்தி பூவை ஸ்படிகலிங்கத்தில் அருகில் வச்சால் லிங்கம் சிவப்பாவாக தோன்றது மாதிரி அம்பாளுடையது அது அப்படியே பிரதிபலிக்கணும். ஈஸ்வரன் சொல்லும்போது சுத்த ஸ்படிக ரூபாயான்ற அந்த ஸ்படிக ரூபமாக இருக்க வெள்ளையா இருக்க சிவனையே சிவப்பா மாற்றினானவ. நிருபாதி. நிரீஸ்வரா 155 அவளை அடக்கி ஆள்பவர் யாரும் இல்லை, இவளே எல்லாற்றுக்கும் தலைவி ஆகியா அவளுக்கு மேல் ஒருவரும் இல்லை. 156 நீராக ஆசையற்றவள். அடுத்தது ராகமதனி. ராகத்தை பக்தர்களின் விஷயங்களில் இருக்கும் தீவிர ஆசையை கடைந்தெடுத்து விடுகிறாள், அதாவது வைராக்கியத்தை தருகிறாள். கடைவதால் அந்த பொருளுக்கு ஒரே மாதிரியான மற்ற பொருள்கள் ஒன்றாக சேர்ந்து விடுகின்றன, அதை தனியாக எடுத்துவிட முடிகிறது. தயிரை கடைஞ்சு பால் இது வெண்ணெய் எடுக்கணும், அதெல்லாம் எடுக்கணும் இல்லையா, அது சொல்லியிருக்கீங்க. ராகமதனி பக்தர்களுக்கு விஷயங்கள் இருக்கும் தீவிர ஆசையை கடைந்து எடுத்து விடுகிறாள். 158 நிர்மதா, அதாவது திமிர் கர்வம் இல்லாதவள். நிர்மதான மற்றவர்களும் இல்லாத ஒரு பொருள் தன்னிடம் இருக்கின்றது, மற்றவர்கள் நிறைய செய்ய முடியாதை தான் சாதித்து விட்டதாக எண்ணி இவைகளை மற்றவர்களிடம் பிரகடனம் செய்வது மதம். மற்றவர்களே காணாத தேவியிடம் மதம் இல்லை. மதநாசினி 159 நாவாளி. மதத்தை அழிப்பவள் அல்லது மதனம். ஊமத்தம்பூ அஸ்னாதி இக்குள் சாப்பிடுவள் எடுத்து ஊமத்தம்பூவில் பிரியமுடையவள் என்று பொருள் கூறுகிறார். பரமேஸ்வருக்கு ஊமத்தம்பு பிரியமானது, சிரசில் தரிக்கிறார். இது மகிழஞ்சேரி என்ற ஊரில் நடராஜ சுவாமிக்கு அதில் ஊமத்தம்பூர் தொங்குற மாதிரி இருக்குன்னு பரமாச்சாரியா சொல்லியிருக்கார். அது காணும், இந்த நடராஜரே காணும் அந்த கோவில். இப்போ இங்கே ஃபாரின் கடத்தி போட்டாலும் தெரியல. பரமேஸ்வருக்கு பிரியமான ஊமத்தம்பு அம்பாளுக்கு பிரியம் என்பது பொருளில். அவர்கள் இருவருக்குமே ஒன்றே, பேதமில்லை என்பதால் கருத்து கொள்ள வேண்டும். மதனாசினி சாதாரண உலோகத்தை மதிப்புக்குரிய தங்கமாக மாற்றுவது போல் சாதாரண பக்தனை உயர்ந்த நிலைக்கு மாற்றிவிடுகிறாள் என்று எடுத்துக்கலாம். 160 நிச்சிந்தா கவலையற்றவள். பொதுவாக பழைய சம்பவங்களை நினைவு கூறுதல் சிந்தா எனப்படும். குறிப்பாக வருத்தத்தை உண்டு பண்ணும் நினைவுகளுக்கு சிந்தை கவலை என்ற பெயர். அதெல்லாம் அம்பாளுக்கு கிடையாது. 161 நிரகங்கார அகங்காரம் இல்லாதவள். அகங்காரம் சப்த ரஜஸ் தமோ குணங்களை அனுசரித்து வைகாரிக்க தைஜஸ் பூதாதி என்ற 3 விதமாகும். அதெல்லாம் இல்லாதவள். நிர்மோகா மோகம் மயக்கம் இல்லாதவள். மோகம் தெளிவான எண்ணங்கள் இல்லாதவை குறிப்பிடுகிறது. மனம் அவை அலைப்பாய்வதையும் ஒன்றை வேறொன்றாக நிரப்பதையும் குறிக்கிறது. அதெல்லாம் இல்லாதவள். 163 மோகநாசினி மோகத்தை அழிப்பவள். எல்லாம் ஒன்றே என்ற அறிவை பக்தர்களுக்கு அளிப்பதால் மோகத்தை அழிக்கிறாள். நிர்மமா மமத்தை இல்லாதவள். மமத்தை என்பது இது என்னுடையது, நான் தான் அதுக்கு ஓனர், இந்த காருக்கு, இந்த வீட்டுக்கு, இந்த கம்பெனிக்கு சொல்கிறோம் இல்லையா, அது மமத்தை. இந்த மமத்தை இல்லாதவள். மமதா ஹந்திரி 165 மேலே சென்ற மமதையை அழிக்கிறாள். நிஷ்பாப்பா 166 பாபம் இல்லாதவள். கர்மாவினால் புண்ணியமோ பாபமோ ஏற்படுகிறது. கர்மா ஆசையினால் செய்யப்படுகிறது. ஏற்கனவே ஆசையற்றவள். நீராக நம்ம சொல்லியிருக்கோம் 156 விளக்கியதால் அவளுக்கு கர்மா கிடையாது, அதனால் புண்ணிய பாவம் அம்மா சேராது. 167 பாபநாசினி
பாபத்தை போக்குபவள். தன் மந்திரத்தை ஜபம் முதலியவளால் அனுசந்தானம் செய்ய பக்தர்களின் பாபங்களை போக்கடிக்கிறாள். அடுத்ததாக 168 நிஷ்க்ரோதா. குரோதமே கோபம் இல்லாதவள். அவளுக்கு யாரிடமும் வெறுப்பு இல்லாததால் கோபம் இல்லை. பக்தர்களை காப்பதற்காக துஷ்டர்களை சிக்ஷிக்கிறார் பகவான். அப்படி இருந்தும் அவருக்கு துஷ்டர்களிடம் கோபம் கிடையாது. சப்தசதியில் இருக்கும் பின்வர ஸ்லோகங்கள் துஷ்ட நிகிரகமும் கோபம் இருப்பதாக பகவான் காட்சி அளிப்பதும் துஷ்டர்கள் திருந்த வேண்டும்ன்ற இடத்துக்காக தான் பண்றா சொல்லப்படுறது. 169 குரோதமணி. குரோதத்தை அடக்க செய்பவள். ஒவ்வொருவரும் தன் உள்ளேயே 6 எதிரிகள் உள்ளனர். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்ற பக்தருடைய கோபத்தை சமனம் செய்து அதை அடங்க செய்பவள். குரோதத்தை அழிப்பவள் அப்படின்னு சொல்லியிருக்கு குரோத சமணி. 170வது நாமாவளி. நிர்லோபா. பேராசை இல்லாதவள். மிகவும் தாராளமாக இருப்பதால் அவருக்கு பேராசை கிடையாது. நிர்லோபாவம். இந்த 170 நாமாவளியோட நிறைவு செய்கிறேன். இன்னைக்கு இது வரைக்கும் போதும். 141 170 வரைக்கும் பார்த்தாச்சு. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க. அது உங்களுக்கு மன்றாடி கோடி நமஸ்காரத்தோடு கேட்டுக்கிறேன். எது லலிதாசன் நம்ம சொல்லுங்க கேட்கறதே கிடையாது. பார்த்தா 100 பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறத ரொம்ப வருத்தம் உண்டு எனக்கு. அது அதையும் சொல்லி நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க கேட்டுக்கிறேன்.